தொலைவில் உள்ள பர்லாங் என்றால் உங்களுக்கு அறியாது என்று நினைக்கிறேன், கிலோமீட்டர். குஜராத் மாநில எல்லைக்குட்பட்ட தங்க சாவடியில் ஒரு நாளைக்கு 100 லட்சத்துக்கு மேல் வசூலாகிறது என்று கணக்குகள் கூறுகின்றனர். அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் பெரு வெள்ளமாக உள்ள காரணத்தால் அரசுக்கு வர வேண்டிய சுங்க வரியை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அங்கு 50,000 முதல் 60,000 வரை வசூலாகதான் கணக்கு காண்பிக்கிறார்கள். அதே நிலையில் குஜராத் மாநில எல்லையில் உள்ள சுங்கச்சாவடியில் லஞ்சம் வாங்குவதற்கு திரு மோடி அவர்களின் அரசாங்கம் கண்டித்துள்ளது. சீரான மேற்பார்வையிலும் அங்கு அரசுக்கு சேர வேண்டிய முழு தொகையும் அரசுக்கு சேர்கிறது. அது போன்ற மத்திய பிரதேசத்தில் பாஜகவின் நல்லாட்சியிலும் பீகாரில் பாஜக கூட்டணி நல்லாட்சியிலும் அங்கு மீண்டும் பாஜக ஆட்சியை பெறுவதற்காக வெற்றி பெற செய்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் என்ற மாநிலத்தை என்று வாக்களித்தது. இங்கே ஏன் அப்படி நடைபெறக்கூடாது, இங்கே ஏன் சாத்தியமில்லை என்பதுதான் அடுத்த கருத்து. வாக்காளர் பெருமக்கள் ஆகிய நீங்கள் நினைத்தால் இந்தியாவிலும் அகில இந்திய அளவில் ஒரு மிக சிறந்த நல்லாட்சியை வழங்க முடியும் என்பதே உண்மையாகும். நமது மாநிலத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் யாருடையவை? சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். திருவண்ணாமலையில் ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்த ஏழா வேலு அவர்கள் இன்று அமைச்சர் மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களின் உரிமையாளராக உள்ளார். அது போன்ற ஒரு காலத்தில் யார் என்று மக்கள் அடையாளம் அறியாத ஜேபிஆர் அவர்கள் இன்று அவர் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் அதிபர் ஆவார். அதே போன்று ஆரணியை சேர்ந்த ஏசி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்பு ஒரு சாதாரணமான நபராக இருந்த ரூபாய் 10,000 மட்டுமே மதிப்புள்ள ஒரு வீடு, ஓட்டு வீடு மட்டும் உரிமையாக இருந்தார். அந்த வீட்டிலும் அவருடைய பிறந்தவர்களுக்கு சம உரிமை உண்டு. அன்றைய தினம் அவருக்கு அதுதான் சொத்து. ஆனால் இன்றோ படிப்படியாக அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அதன் பின்பு பாராளுமன்ற உறுப்பினராகி இன்று அவருக்கு மருத்துவ கல்லூரிகள் என்ன, பொறியியல் கல்லூரிகள் என்ன, மீன்பிடிக்கும் கப்பல் வியாபாரம் என்ன. அதே போன்று இன்று இந்த திமுக நண்பர்கள் மண்ணின் மைந்தர் என்று பறைசாற்றி வரும் திரு துரைமுருகன் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு இருந்த சொத்துக்கள் வெறும் 50 ஏக்கர் விவசாய நிலம் மட்டும். ஆனால் அவருடைய சொத்து சொந்த தொகுதியில் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயில் சர்வதேச அளவில் ஒரு பெரிய கல்லூரி அமைந்துள்ளார். அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சர் தம்பிதுரை என்பவருக்கு இன்று ஒசூரில் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரி உள்ளது. நமது பக்கத்து பாராளுமன்ற உறுப்பினரான திரு ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு இன்று 14 பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் இவ்வாறு நான் குறிப்பிட்ட பெரிய மனிதர்களுக்கு மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது என்பது உங்களுக்கு நன்கு புரியும். பொதுவாக நமது